வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமாரா குலுநாயகம் வெளிவிவகார அமைச்சருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிப்பு. முறைகள் தொடர்பான சர்ச்சை நிறைவுக்கு வர முன்னர் இலங்கை மத்திய வங்கி மேலும் முறைகளை வெளியிடுவதற்கு தயார். கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் நிரப்பப்பட்ட பகுதியை மாத்திரம் மறுசீரமைப்பதற்கு அனுமதி. காணி பிரச்சினையை அடிப்படையாக வைத்து விநாயகமூர்த்தி முரளிதரன் மட்டக்களப்பில் இருவர் மீது தாக்குதல் என குற்றச்சாட்டு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இன்று முதல் 20,000 ரூபாய் பெறுமதியான போஷாக்கு கொடுப்பனவு. உலகக்கிண அரையிறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்து அணி தகுதி. இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வடமாகாண சுகாதார திணைக்களத்தில் பணியாற்றும் சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்கும் நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. வடமாகாண சுகாதார சுதேசிய புனர்வாழ்வு சிறுவர் நன்னடத்தை மகளிர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் இந்த நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 450 சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்விற்கு வடமாகாண சுகாதார அமைச்சர் பாசத்திலிங்கம், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், வினோநோகராதலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை வவுனியா நகரசபையில் பணியாற்றும் 7 சுகாதார ஊழியர்கள் வவுனியா நகரசபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 வருடங்களுக்கு அதிகமான காலம் பணியாற்றும் தமக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் குறித்த ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஏனைய சில ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுடன் வடமாகாண சுகாதார அமைச்சர் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான தேசிய வைபவம் புலனறுவையில் இடம்பெற்றது. இந்த புதிய குருதி நிலையத்திற்காக 109 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய குருதி நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சுகாதார அமைச்சர் ராஜித சேனரத்ன உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்பில் நான் அறிவேன். எனினும் புதிய அரசாங்கம் என்ற வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகில் நமது நாட்டினால் எவ்வித பிரிவும் ஏற்படவில்லை. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் நமது நாடு காரணமாக உலகம் பிரிந்து காணப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்த அறிக்கை காரணமாக உலகம் பிரிந்திருந்தது. அதனால் நமது நாட்டிற்கு உதவிகளை வழங்கும் நாடுகளின் எண்ணிக்கை குறைவடைந்தது. உலகின் பல நாடுகள் நமக்கு உதவுவதிலிருந்து விலகின. எனினும் புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் போது எவ்வித பிரிவும் இல்லாது சர்வதேச ரீதியில் பாரிய ஒத்துழைப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இங்கு ஜனாதிபதி தலைமையில் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. புலனறுவ பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய குருதி நிலையத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்த காட்சி உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பன வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான தேசிய வைபவம் புலனறுவையில் இடம்பெற்றது. இதன் கீழ் நாடு பூராகவும் உள்ள 4 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. கர்ப்பமுற்று 4வது மாதம் முதல் குழந்தை பிறந்ததன் பின்னரான 4வது மாதம் வரை மாதாந்தம் 2,000 ரூபாய் பெறுமதியான போஷாக்கு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புலனறுவையில் இன்று நடைபெற்றது. இதன்போது 750 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. மந்த போஷண தத்துவ தாய்மார் மற்றும் பிள்ளைகளின் மந்த போஷாக்கு நிலையை கருத்தில் கொண்டு மக்களை அதிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். அதனால் இந்த நடவடிக்கைகளின் போது தாய்மார்கள் மற்றும் பிள்ளைகளின் போஷாக்கு தொடர்பில் அதிக முன்னுரிமை வழங்கி செயற்படுங்கள். போஷாக்கு தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான வசதிகளை வழங்குவதுடன் அரசாங்கம் என்ற ரீதியில் தாய்மார்களுக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும். நம் புதிய அரசாங்கமாகும். அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் புதிதாக சிந்தித்து புதிதாக திட்டமிட்டு புதிய நாடொன்றாக எழுச்சி பெறுவதற்காகவே நாம் அர்ப்பணிப்பு செய்கின்றோம். සියලු දේවල් අලුතෙන් අපි හිතලා අලුතෙන් සැලසුම් කළා අලුත් රටක් විදියට ගොඩනගන්නේ සියලු කැපවීම් කරන්නේ මේ හැම එකක්ම කරන්න ඔබ ජීවත් කරවන්නත්
உங்களின் சுமையை குறைப்பதற்காகவே இவ்வாறான விடயங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த 100 நாள் திட்டத்தை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் இதற்கான நிதி எங்கே என சிலர் கேட்டார்கள். இவை அனைத்தும் பொய் என கூறினார்கள். நிதி பிரச்சனை ஒன்று இருந்தது. அனைத்து நிதியும் வெளிநாடுகளில் இருந்தன, இலங்கையில் இருக்கவில்லை. அந்த பணம் கிடைக்காத போதிலும் நமது திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் உதவியோடு இவற்றை நம்மால் முன்னெடுக்க முடிந்தது என்பதை கூறிக்கொள்கிறேன். நமக்கு 2 மாற்று வழிகளை காணப்படுகிறது என நான் எண்ணுகிறேன். புதிய முறையொன்றினூடாக எதிர்காலத்தை வளப்படுத்துவதா, பழைய முறையிலேயே இருந்து அழிவடைவதா என்பதே அவை. පරණ ක්‍රමේ ඉඳන් විනාශ වෙනවද කියලා. ඉපදෙන දරුවන් 5 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක් ඉපදෙන්නේ பிறக்கும் 5 குழந்தைகளுள் ஒரு குழந்தை குறைந்த எடையை கொண்ட குழந்தை. சில பகுதிகளில் இந்த நிலைமை 16.5 வீதமாக காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் 18 தொடக்கம் 20 வீதமாக காணப்படும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. மலையகத்தில் 48.6 வீத கர்ப்பிணி தாய்மார்கள் மந்த போஷாக்குடன் உள்ளனர். வடபகுதியில் கிளிநொச்சியில் மாத்திரம் அரச புள்ளி விவரங்களுக்கு அமைய 40.5 வீத குழந்தைகள் மந்த போஷாக்குடையவர்களாக உள்ளனர். நாளை இந்த நாட்டை பொறுப்பேற்க உள்ள இந்த பிள்ளைகளின் நிலை இவ்வாறு காணப்படுமானால் அது பாரிய பிரச்சனையாகும். கொழும்பு துறைமுக நகர திட்ட நிர்மாண பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மறுசீரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அமைச்சரவையில் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த திட்டத்தின் 50 மீட்டர் நீளமான கச்சுவர் மற்றும் அணையை மறுசீரமைப்பதற்கு மாத்திரம் அனுமதி கிடைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையை இன்று ஆரம்பித்தோம். எவ்விதமான நிர்மாண பணிகளையும் ஆரம்பிக்க எமக்கு அனுமதி கிடைக்கவில்லை. தற்போது காணப்படுகின்ற திட்டத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளோம். எவ்வாறாயினும் கடந்த 6ஆம் திகதி கொழும்பு துறைமுக நகர திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் விசாரணை அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை. முறிகள் தொடர்பில் பாரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ள பின்புலத்தில் இலங்கை மத்திய வங்கி அடுத்த வாரம் மேலும் முறிகளை வெளியிடுவதற்கு தயாராகிறது. அதனூடாக 30,000 மில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொள்வதற்கு மத்திய வங்கி திட்டமிட்டுள்ளது. 10,000 மில்லியன் ரூபாவை 4 வருடங்கள் 6 மாதங்கள் என்ற காலக்கெடுவுடனும் 20,000 மில்லியன் ரூபாவை 8 வருடங்கள் 5 மாதங்கள் என்ற காலக்கெடுவுடனான முறைகளாக விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10.6 வீத வட்டி வீதத்தின் கீழ் 10,000 மில்லியன் ரூபாவை இந்த முறைகளை விநியோகிப்பதன் ஊடாக சேகரிப்பதற்கு மத்திய வங்கி எதிர்பார்த்துள்ளது. 11.2 வீத வட்டி வீதத்தின் கீழ் 20,000 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முறைகளிலும் எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேசத்தில் உள்ள வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் மீது பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மேற்கொண்ட தாக்குதலால் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்றும் ஒருவருடன் இன்று முற்பகல் வேலை செய்து கொண்டிருந்த போது பாராளுமன்ற உறுப்பினர் தம் மீது தாக்குதல் நடத்தியதாக வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எஸ் வனராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாகவும் அவர் கூறினார். போன வருஷம் அப்ப நாங்க போய் செய்யக்கூட அதில் சொன்னாரு இந்த வயல் செய்யாதுங்க, இந்த வயல் பிரச்சனைக்குரிய வயல் இருந்து ஓடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. மிஷின் எடுத்து நாங்க வந்துட்டோம். இப்ப இந்த சிறுபோகம் செய்வதற்கு மூலாடி சொன்னாரு, ரெண்டு சொந்த காட்சி கொடுத்தா இந்த வயல் இந்த பேர்ல இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க போய் செஞ்சா காட்சி ஆரம்பிச்சு சொல்லி அவற்றை சொந்தக்காரப்படியே நான் என்ன சொன்னாரு. ஒரு 15 நாள் வேலை செய்வோம். அப்ப இன்றைக்கு என்னன்னு கேட்டா நாங்க உழவடிக்கிறோம், தண்ணியெல்லாம் கட்டி அங்கத்தையே கூடிய நல்ல டாக்டர் தான் வேலைக்கு எடுத்துனாங்க. இன்றைக்கு மிஷின் வருது, அங்கத்தையே மிஷின் தான் உழவடிக்கிறதுக்கு நாங்க டீசல் மடுத்து சாப்பாடு நடத்து போயிட்டோம். போய் ஒரு 10 மணிக்கு எல்லாம் காலையில அப்ப ஏற்கனவே அங்க பண்ணையில அவற்றை பண்ண ஒரு அட்டக்கட்டைக்குள்ள அவற்றை பண்ண இருக்கிறாங்க. லைட் போட்டு ஒரு வாகனம் வந்தது. அப்ப அந்த பொடியன், அந்த சொந்தக்கார பொடியன் ரோட்ல இருந்தவன் நான் வயலுக்கு வந்து நின்றுதான் நிக்கக்குள்ள வந்தோடனே இறங்கினோடனே கிறிஸ்டோட வந்தோடனே அவனை காட்டி விடுவது ஊட்டக்கணும் மாறிட்டு அங்கால ஓடுவான் அவன் கட்டிட்டு. அப்ப என்ன கொண்டோடனே நீ நேற்று நான் அவனை பேசுனாலோட நீ நேற்று வந்துருப்பா எனக்கு கிறிஸ்டோட நிறுத்தோடனே ஒரு அடிக்காரி நான் மாறணும், திருப்பி அடுத்த அடிக்குள்ள நான் இங்கால ஓடி இருந்தேன். வாழைச்சேனை போலீசார் வைத்தியசாலையில் தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டதாகவும் தாக்குதலுக்கு இலக்கானவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
யாழ் ஏழாலை ஸ்ரீ முருகன் வித்தியாலய நீர்த்தாங்கியில் விஷம் கலந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உட்பட இதுவரை 37 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். ஸ்ரீ முருகன் வித்தியாலய நீர்த்தாங்கியில் இருந்த நீரின் மாதிரியை ரசாயன பகுப்பாய்வு மேற்கொள்ளும் பொருட்டு கொழும்பிற்கு அனுப்புவதற்காக சுன்னாகம் போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். யாழ் ஏழாலை ஸ்ரீ முருகன் வித்தியாலய நீர்த்தாங்கியில் நீரை அருந்தியதால் திடீர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவர்கள் சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறியுள்ளனர். சிகிச்சைகளின் பின்னர் மாணவர்கள் பூரண தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவிக்கின்றார். ஸ்ரீ முருகன் வித்தியாலய நீர்த்தாங்கியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நீரை அருந்திய மாணவர்கள் 28 பேர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் யாழ் போதனா மற்றும் சுன்னாகம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து மேற்கொண்ட சோதனையின் போது நீர்த்தாங்கிக்குள் 2 கிருமிநாசினி போதல்களை போலீசார் கண்டெடுத்தனர். மௌனமாகவும் போராட்டத்தாலும் உலகை வெற்றி கொண்ட பெண்கள் பலர் இருப்பதாக இந்திய உதவி தூதுவர் ராதா வெங்கட்ராமன் தெரிவிக்கின்றார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஹேட்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை கூறினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஹட்டன் மல்லேப்பூ சந்தியிலிருந்து ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு இதில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒரு நிலம் ஒரு வீடு என்ற துணைப்பொருளிலான நிகழ்வு ஒன்று ஹட்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் இந்திய உதவி தூதுவர் ராதா வெங்கட்ராமன் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் திகாம்பரம் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். மௌனமாகவும் மற்றும் போராட்டத்தாலும் உலகையே வெற்றி கொண்ட பெண்கள் பலர் உள்ளனர். நீங்களும் அவ்வாறு இருப்பீர்கள் என நம்புகிறேன். திறமை, சாமர்த்தியம், தியாக மனப்பான்மை, புரிந்துணர்வு என்பன தனது குடும்பத்தை மாற்றமல்ல சமூகத்தையே மாற்ற வைக்க வல்லது. நுவரெலியா மாவட்டம் வலப்பன பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மகா ஊவ தோட்டத்தில் முதியோர் கழக அங்குரார்ப்பண நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை தலைமையில் இன்று இடம்பெற்றது. இன்று இந்த இளைஞர்கள் ஒரு பிழையான வழியிலே திசை திருப்பப்படுகின்றார். இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள இளைஞர்களை தங்களுடைய அரசியலை நடத்துவதற்காக பிழையான வழியிலே திசை திருப்புவதற்கான வேலைகளை செய்து கொண்டு வருகின்றனர். இன்றைக்கெல்லாம் அரசியல் என்பது தேர்தல் காலத்தில் மாத்திரம்தான் மக்களுக்கு ஞாபகம் வருகின்றது. ஏன்னா தேர்தல் காலத்தில் மட்டும்தான் நம்ம அரசியல்வாதி ஓட்டு கேட்கறது வருவார். ஆனால் நாங்கள் வாக்குகளை கொடுத்து வாக்குறுதிகளை நம்பி வாக்குகளை கொடுத்து பிறகு சிறிய சிறிய வேலை என்றாலும் கூட நாங்கள் அரசியல்வாதிகளை சென்று சந்திக்க முடியாமல் இருக்கின்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் கொம்பனி தெரு ரயில்வே ஒழுங்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட 93 குடும்பங்களுக்கு இதுவரையில் வீடுகள் கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். வீடுகள் வழங்குவதாக கூறியே தாம் வசித்த வீடுகள் இருந்த காணியை நகர அபிவிருத்தி அதிகார சபை பெற்றுக் கொண்டதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு வருடம் கடந்துள்ள நிலையிலும் இதுவரையில் வீடுகள் வழங்கப்படவில்லை. வீடு வழங்குவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச கூறினார். ஆனால் அது செயற்படுத்தப்படவில்லை. அமைச்சரவை பத்திரம் போலியானதா? எமக்கு சாட்சிகள் உள்ளன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தான் எம்மை இங்கிருந்து அப்புறப்படுத்தினார். 6 மாதங்களுக்குள் வீடு வழங்குவதாக உறுதிமொழி வழங்கினார். மேலும் 5 மாதத்தில் வீடு வழங்குவதாக தற்போது கூறுகின்றனர். இந்த வீட்டில் 9 வருட காலமாக வாழ்கின்றோம். எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். நகர அபிவிருத்தி அதிகார சபை பணம் செலுத்துமாறு என்னிடம் கூறுகின்றது. 2,30,000 ரூபாவை ஏற்கனவே நான் வழங்கியுள்ளேன். இந்த மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல்பெட்டிய அங்கு சென்றிருந்தார். நாகரிக சங்வர்தன அதிகாரிய நிசிபரிதி நகர அபிவிருத்தி அதிகார சபை உரிய வகையில் இதனை நிர்வகிக்கவில்லை, கண்காணிக்கவும் இல்லை. ஆகவே நாம் இதனை இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வெளிநாட்டவர்கள் மற்றும் ஏனைய சில தரப்புகளின் தேவைகளுக்கு ஏற்றவாறு உங்களது காணிகளையும் வீடுகளையும் அளித்து உங்களை வீதிக்கு அனுப்ப நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை நான் உறுதியளிக்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் இதனை அறிவித்து எம்மால் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கையை நாம் மேற்கொள்வோம். மட்டக்களப்பு வாழைச்சேனை வல்லவாடி கிராமத்தில் இடம்பெயர்ந்த சிங்கள மக்களின் தேவைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. வாழைச்சேனை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
காணிகள் உரிய முறையில் அடையாளம் காணப்பட்டு அவை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றமை, காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படுகின்றமை, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தல், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இன்றைய சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டன. நாட்டில் ஏற்பட்டிருந்த யுத்த சூழ்நிலை காரணமாக 1990 ஆண்டு வல்லவாடி கிராமத்து மக்கள் குறித்த பகுதியை விட்டு வெளியேறிய நிலையில் அவர்களில் 14 குடும்பங்கள் 2010 ஆண்டு இந்த பகுதிக்கு வருகை தந்து மீள்குடியேறியுள்ளனர். ஏனைய மக்கள் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களின் மீள்குடியேற்றம் குறித்து இன்றைய கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவின் முன்னாள் நிரந்தர பதிவிட பிரதிநிதி தமாரா குணநாயகம் வெளிவிவகார அமைச்சருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமாரா குணநாயகத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் தொடர்பிருந்ததாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து கருத்து தெரிவிக்கும் வகையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. I am a victim of this slander and of எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த போலியான குற்றச்சாட்டுக்கு மங்கள சமரவீரவே காரணம். நான் தமிழர் என்பதை தவறாக பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகளுக்காக முன்னின்று செயற்பட்டதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே எனது வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணிப்பு செய்துள்ளேன். அமைச்சரினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு குறித்து அவரினால் எந்த ஒரு ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அவ்வாறு ஒன்று இல்லாமையே அதற்கான காரணமாகும். டயஸ்போரா மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடையை மீளாய்வு செய்யுமாறு நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திய மறுநாள் பார்லிமெண்டத்தில் அமைச்சர் கூறியிருந்தார். புதிய பட்டியல் ஒன்று தயாரிக்கப்படுவதற்கான முயற்சிகளையா அவர் முன்னெடுத்துள்ளார். என்னுடைய பெயரை தமிழீழ விடுதலை புலிகளின் பட்டியலில் உள்ளடக்கவே அவர் முயற்சிக்கின்றார். இந்த அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து எனது சட்டத்தரணின் ஊடாக அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளேன். And that he is abandoning the very promise to envisage legal action against Minister Mangala Samaraweera. ඇත්තට මටත් ඉතාමත් පුදුමයි මාත් එක්ක යහපාලනය ගැන කතා කළ මංගල සමරවීර. என்னுடன் நல்லாட்சி குறித்து கருத்துக்களை வெளியிட்ட மங்கள சமரவீர தற்போது போலியான இனவாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். தமாரா குணநாயகத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் எவ்வித தொடர்புகளும் காணப்படவில்லை என்பதை அவர் நன்கறிவார். ஏன் இவ்வாறான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்? சாதாரண தமிழ் மக்களுடன் கலந்துரையாடி இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவே இந்த அரசாங்கம் வந்துள்ளது. பிரச்சனை ஒன்று வருகின்ற போது புலி புலி என கூச்சலிடுகின்றனர். நிதி பிரச்சனை குறித்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் மீது ஏனைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றமை நல்லாட்சிக்கு பொருத்தமாக இருக்காது. කතා කරන්න මිනිස්සුන්ට අනෙත් චෝදනා දෙන එක යහපාලන නෙවෙයි, ඒක ගියාන්ඩුවත් කරපු දේවල්. ඉතින් මංගල සමරවීර මහත්මයා ලංකාවේ විදේශ ඇමතිය හැටියට இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உடன் பணியாற்றிய தூதுவருக்கு எதிராக இவ்வாறு போலியான கருத்துக்களை வெளியிடுகின்றமை முறையான விடயமாக அமையாது. இரண்டாவது விடயம் என்னவென்றால், நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் முன்னாள் தூதுவர் ஒருவருக்கு இவ்வாறான கருத்தை வெளியிடுவாரானால் நாடு குறித்து கூறுகின்ற விடயங்களை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளாது. ஜெனீவாவுக்கான முன்னாள் நிரந்தர பதிவிட பிரதிநிதி மற்றும் வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஷினுகா செனவிரத்ன தாய்லாந்துக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவ விஜயசிங்க கருத்து தெரிவித்தார். කොහොමද ෂෙනුකා සෙනවිරත්න පිටරට යවන්නේ? ஷெனுகா செனவிரத்னவை எவ்வாறு வெளிநாட்டிற்கு அனுப்பியுள்ளீர்கள் என நான் பிரதமரிடம் வினவினேன். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா எனவும் கோரினேன். இல்லை என அவர் கூறினார். இவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப முறையொன்று உள்ளது. அவர் வெளிநாட்டுக்கு சென்றாலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று கூறினார். ஷெனுகா செனவிரத்ன மற்றும் சஜின் வாஸ்குனவர்தன் ஆகியோரை மையப்படுத்தியே அப்போதைய அரசாங்கம் இருந்தது. கிறிஸ் நோனிஸுக்கு எதிரான செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தினீர்களா என நான் மங்களவிடம் கேட்டேன். එතුමිය ක්‍රිස් නෝනිස්ව විරුද්ධව කරපු දේවල් ගැන கொழும்பு மாவட்டத்தில் உள்ள குறைந்த வருமானத்தை பெறும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் பிரக்ஞா பிரதீப திட்டத்தின் 26வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பொரலை கேம்பல் மைதானத்தில் நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. மேல் மாகாண சபை உறுப்பினர் ஜாந்தனி சில்வாவினால் இந்த பிரக்ஞா பிரதீப திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வருமானம் குறைந்த குடும்பங்களில் உள்ள சுமார் 2000 மாணவ மாணவிகளுக்கு அபியாச கோப்பிகளை வழங்க இன்றைய நிகழ்வில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 100 மாணவ மாணவிகளுக்கான அபியாச கோப்பிகள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஜாந்தனி சில்வாவினால் இன்று வழங்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பார்லிமெண்ட் உறுப்பினர் புத்திக பாத்திரன தலைமையில் இன்றும் மாத்தறை மாவட்டத்தில் மக்கள் நலன்புரி விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மக்கள் மத்தியில் சென்று அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் திட்டம் இன்று பஸ்கொட பெங்கமுவ பகுதியில் இடம்பெற்றது. ලැබුණ තමයි ජනතා සහන. හැබැයි
மக்களுக்கு நிவாரணம் கிடைத்துள்ளது. ஆனால் நிவாரணங்களுக்கு மாத்திரம் மக்கள் வாக்களிக்கவில்லை. திருடர்களை கைது செய்தல், மக்கள் நிதியை சூறையாடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் என்பன விரைவுபடுத்தப்பட வேண்டும். அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதேவேளை மாகதுர பிரதேசத்தில் புத்திக பத்திரன தலைமையில் பஸ்கமுவ முலட்டியான முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. கொழும்பு ராயல் கல்லூரிக்கு எதிரான மேஸ்டன் கிண்ணத்துக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கல்கிச புனித தாமஸ் கல்லூரி அணி 16 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ராயல் அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய புனித தாமஸ் அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 277 ஓட்டங்களை குவித்தது. தனுஷ் பீரிஸ் 64 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் ஹரித சமரசிங்க 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வெற்றியிலுக்கான 278 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய ராயல் அணி சார்பாக திறன் தனபால 64 ஓட்டங்களை பெற்றார். எனினும் ராயல் அணியால் 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 261 ஓட்டங்களையே பெற முடிந்தது. தலந்து ரத்நாயக்க 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உள்நாட்டு செய்தி ஒன்று. திரைசேரி முறைகள் தொடர்பில் காணப்படும் சிக்கல் நிலையை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜெனரல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டுடனான விசேட சேவையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஜெனரல் சரத் பொன்சேகா இதனை தெரிவித்தார். அவருக்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவரால் இவ்வாறான தவறுகள் செய்ய முடியாது. மக்கள் நிதியுடன் இவ்வாறு செயற்பட அவரால் முடியாது. அவரால் பொறுப்பினை ஏற்க முடியாவிடின் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்பிருந்தவர்களின் தவறுகளை போன்றே இதனையும் நாங்கள் காண்கின்றோம். அதனையே அவர் செய்துள்ளார். பல்வேறு காரணங்களை அவரால் கூற முடியும். அவருக்கு ஏற்பட்ட தவறாகவே நான் கருதுகின்றேன். ஆனால் அவரின் பொறுப்பிற்கு அமைய இவ்வாறான தவறுகள் ஏற்பட முடியாது. அவர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் முறையாக இந்த பதவியை பொறுப்பேற்றிருந்தால் தவறை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும். அதற்கான சூழலை பிரதமர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இதனைத்தான் அவர் தற்போது செய்ய வேண்டும். மத்திய வங்கி பிரதமரின் கீழே இயங்குகின்றது. ஆகவே இவருக்கு பொறுப்புள்ளது. அதனால் தவறை திருத்திக் கொள்வதற்கு அவர் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற தெரிவுக்குழு தவறை சரி செய்வதற்கான சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதிக்கும் இலங்கை பிரதமருக்கும் இடையில் பாரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதிக்கும் இலங்கை பிரதமருக்கும் இடையில் பாரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி செயலகம் குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய குழு ஒன்று நியமிக்கப்படும் என பிரதமர் அலுவலகத்திலும் கூறப்படுகின்றது. இந்த பிற்புலத்தில் தன்னால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஜனாதிபதிக்கு கூறியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன குறிப்பிடுகின்றார். விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு வர்த்தக சங்கத்தினரும் கூறுகின்றனர். இந்த விடயம் குறித்து ஆராய வேண்டும். ஜனாதிபதி இதனை உண்மையாகவே முன்னெடுப்பாரா என்பதில் தற்போது பிரச்சனை உள்ளது. 23 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பொறிகள் விநியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காலாவதியாகும் ஆண்டு 30 வருடங்களாக கணிப்பிடப்படுகின்றமை அடுத்த பிரச்சனையாகும். எஜிங் கொடுக்கல் வாங்கலுடன் ஒப்பிடுகையில் 11 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 1.5 பில்லியன் ரூபாய் இல்லாது போயுள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் இதனை தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கல்வி வலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாத நர்த்தன வர்ணம் 2015 நிகழ்வு சாவகச்சேரி நகரசபை பொன்விழா மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வகையில் கிராமிய கதம்பம், கதைப்பாடல், கோலாட்டம் உள்ளிட்ட 12 கலைகள் மாணவர்களினால் அரங்கேற்றப்பட்டன. அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் மற்றும் சித்திரப்பாட ஆசிரியர்களுக்குமான ஒளியும் வெளியும் நிறமும் எனும் நூலும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.